ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே சண்டே எடுத்த வீடியோ, சண்டே ஸ்பெஷலு பாயா, ஆட்டுக்கால் பாயாவும் நானும் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணலாமேன்னு அப்படின்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வாய்ஸ் சரியில்லை. எனக்கு வந்து கோல்டு, லைட்டாக இல்லை, ஜாஸ்தியாகவே கோல்டு. நார்மலாகவே என் வாய்ஸ் நல்லா இருக்காது. இப்போ கோல்டுக்கு இன்னுமே நல்லா இல்லை. இருந்தாலும் பட் வீடியோ கண்டினியூஸாக போடணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த வீடியோவே ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணேன். என்ன ஒரு சொதப்பல்னால் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலை வந்து ஏற்கனவே அவங்க வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர்ன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கத்தியில் நல்லா கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் 2 பச்சை மிளகா, அப்புறம் கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்காலும், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சுருங்க. மீன்ஸ் ஒரு நல்லா சாஃப்டாக வேணும்னா 6லேருந்து 8 விசில் வரையும் வச்சுருங்க. ஒரு மிக்சிங் ஜாரில் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் வந்து சீரகம், பட்டை, லவங்கம், அப்புறம் மிளகு, ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கிறேன், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் லெக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு கடாயில் கடுகு, சீரகம் போட்டு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பட்டை, லவங்கம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் அந்த தக்காளி அதெல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த ஃப்ரை பண்ணி வச்சதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருந்தால், க்ரன்ச்சியாக இருந்தாவே போதும். ஃப்ரை பண்ணதை எடுத்து அதில் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்குறோம்ல பேஸ்ட்டு, இந்த தேங்காய்லாம் அதெல்லாம் வந்து இதில் போட்டு கொஞ்சம் கலக்கி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பாயா ரெடி. இப்போது சரி, பாயாவுக்கு ரைஸ் காம்பினேஷன் நல்லா இருக்காது, வேறு என்ன செய்யலாம்? பாயா வித் இடியாப்பம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். பட் என்கிட்ட அந்த இடியாப்பம் மேக்கர் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். யூடியூப்பில் நான் செஞ்சாங்க. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கப்போ 2 கப்பு மைதா, 3-4 கப் அதே கப்பில் பால், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இல்லாட்டி பேக்கிங் பவுடர். எங்கள் வீட்டில் வந்து பேக்கிங் பவுடர் தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன், அதனால் அதுதான் இருந்தது. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து யூடியூப் பார்த்து தான் நான் சமையல் பண்ணேன். ஸோ அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து சமைச்சாவே ஓரளவுக்கு நல்லா தான் வரும். பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ன்ற அதிக பிரசிங்கில் என்ன ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா, பாருங்கள், இந்த மாதிரி அவங்க தண்ணி ஊற்றாமல் அந்த இதுலேயே நல்லா பிசைஞ்சாங்க. பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து ஒரு மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ் வந்து செட் பண்ண வைக்கணும்னு.
நான் வந்து அப்படியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தேன். இன்னும் ஒட்டுற மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம இது புரன் பொரியெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி இருந்தது. மாவு அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. சரி அன்னிட்டு என்ன பண்ணேன், அதை சைடில் எடுத்து வச்சுட்டு பூண்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 பூண்டை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து, அதாவது கார்லிக் நான் மாதிரி பண்ணலாம். அப்படி பட்டர் நான் கார்லிக் நான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கார்லிக் நான் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ கார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்தது, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சைடில் அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூனு நெய், அதுவும் வந்து பட்டர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட்டு நெய் தான் எங்கள் வீட்டில் இருந்தது. நெய் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுட்டேன். இதில் இப்போ என்ன நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா, தப்பு வேலை பண்ணிட்டேன்னா, இப்போது நல்லா எண்ணெய் தடவி வச்சுருந்ததில்ல இது நல்லா தான் இருந்தது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு டஸ்ட் பண்ணி இது பண்ணுவோம், அந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி இது பண்ணனால என்ன ஆச்சுன்னா, அது தவால ஒத்தலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு தவா எடுத்துக்க சொன்னாங்க. பட் நம்ம தான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் காரங்கள்ல, அதனால் எங்கள் வீட்டில் இருந்த நான்ஸ்டிக் தவாவை எடுத்து யூஸ் பண்ணேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அதுக்குள்ளே பட்டரெல்லாம் நெய்யெல்லாம் போகணும்னுட்டு ஃபோக்கில் வந்து பஞ்ச் பண்ணி விட்டேன். அதுவும் பண்ணியிருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் பண்ணி விட்டேன். நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமே, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு 3-4 ஸ்பூனு தண்ணியை ஊற்றிட்டு, பத்தாததுக்கு இங்கே பாருங்கள் எப்படி நெய்யெல்லாம் ஊற்றி அப்போ தான் அது தவால ஒட்டும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி சரி எடுத்துகிட்டு போய் போட்டேன். இந்த நம்ம தேய்ச்சி வச்சோம்ல மாவு, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இது பேனில் வந்து போட்டேன். சரி பேனில் போட்டோன்னே என்னென்னா நவுறுது. அச்சோ நகரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா அதில் நம்ம அடை தட்டுற மாதிரி அதை போட்டு தட்டிக்கிட்டே இருந்தால் லைக் பபிள்ஸ் மாதிரி இப்படி திருப்பி பேனை இப்படி திருப்பினா தானே நானும் வரும், அதனால் திருப்பி போட்டால் கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லு சொதப்பல். இந்த மாதிரி நானை வந்து நான் பார்த்ததே, அதான் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமா, ஓகே அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணால் கூட இவ்வளோ இது இல்லை பாருங்கள். சரி அதை அப்படியே சப்பாத்தி மாதிரி செஞ்சு போட்டுட்டு செகண்ட் கோர்ஸில் என்ன பண்ணேன்னா யோசித்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே இந்த வாட்டி வந்து நம்ம நெய் யூஸ் பண்ண தேவையில்லை, நெய் யூஸ் பண்ணனால தானே கீழே விழுது அப்படின்னு நினைட்டு என்ன பண்ணேன், வெறும் தண்ணியை போட்டு இது பண்ணேன். இந்த டைம் என்ன ஆச்சுன்னா லைக் நல்லா வந்தது, பட் என்ன பண்ணேன்னா உப்புது அப்படின்ட்டு ஃபோக்கில் வச்சு குத்திக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். பட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் எப்படி சொல்கிறது, சாஃப்டாகவும் இருந்தது. பட் அந்த நம்ம கடையில் வாங்குகிறோம்ல நான், அந்த மாதிரி இல்லை. அப்புறம் லாஸ்ட் டைம், அதாவது ஒரு நான் செஞ்ச குவான்டிட்டியில் 6 வந்தது, 6வது தான் நல்லா வந்தது. அதுக்கு நான் டஸ்டிங் பண்ணலை, இந்த மாதிரி குத்தி விடலை, ஒன்றும் இல்லை. நல்லா தேய்ச்சிட்டு கீழே மட்டும் தண்ணி போட்டு அப்படியே தவால ஒட்டிக்கிச்சு. அப்புறம் இப்படி திருப்பி போட்டு நல்லா பஃபியாக நல்லா அழகாக டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதாவது நான் சொல்கிறேன்ல, ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்டுன்னு, அது மாதிரி ஒரு 5 நான் வேஸ்ட்டாக போச்சு. 6வது தான் நல்லா வந்தது, நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக நல்லா உப்பி வந்தது. ஸோ அதனால் நானை வந்து எப்பயுமே திருப்பி போடக்கூடாது. இது வந்து பழசு வீடியோ. இதுதான் அந்த 6வது ஒன்று, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ப்ளஃபியாக. அப்புறம் நானுக்கு வந்து 0, 10 out of 0 தான். சால்னா நல்லா இருந்தது.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் யூடியூப்பை பார்த்து என்ன குக்கிங் ட்ரை பண்ணீங்க, அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.